வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் வந்து கடன் தொல்லையால் ரொம்பவே சங்கடப்படுறாரு. அப்போ ஒரு ஆள் வர்றாரு, சார் ஃபைனான்ஸுக்கு எதுவும் வேணும்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சார் ஃபைனான்ஸ் வேணும், எப்படி வட்டி என்ன வரும்னு கேட்குறாரு. சாருங்க பாருங்கள் உங்கள் பேரில் என்ன சொத்து இருக்கோ அதை கொடுங்க, உங்களுக்கு என்ன அமௌண்ட்னாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சார் இந்த கடை என் பேரில் தான் இருக்குது, ஆனால் இந்த கடையை வச்சு நான் கடை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வாய்ப்பு இல்லை சார், வீட்டு பத்திரம் ஏதாவது உங்கள் பேரில் இருக்கா, இல்லை சொத்து பற்றி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படி எதுவும் இல்லை சார், எங்கள் அம்மா பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு வயசு என்ன ஆகுது அப்படிங்கிறாங்க. இத்தனை வயசாகுது அப்படிங்கிறாங்க. இத்தனை வயசுலாம் தர முடியாது, நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்க, அந்த வீட்டை வேணால் உங்கள் பேரில் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணாலும் தரேன் அப்படின்னுட்டு இருக்கும்போது ஒரு கடன்காரன் கரெக்டாக வந்து நிற்காரு. உடனே சார் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ், இன்னும் எங்களுக்கு பொருள் வரலையே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி வரும் அப்படின்னு அந்த பார்ட்டிக்காரர் கேட்குறாரு. நான் தான் சொல்கிறோம்ல, வண்டியில் தான் வரோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப காமெடியாக பேசுன்னு நினப்பான். நாங்கள் பணம் வந்து எத்தனை நாள் ஆச்சு, நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேர்ட்டையும் நான் வாங்கி தந்திருக்கேன். எங்களை சப்ளையராக வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் கம்பெனியோ எங்களையோ வந்து நீங்கள் வந்து இது பண்ணவே இல்லை. கம்பெனியில் கேட்டால் நீங்கள் பணமே கட்டலைன்னு சொல்கிறாங்க, என்னங்க அப்படிங்கிறாங்க. யார் சொன்னது? நான் கம்பெனியில் பணம் கட்டிட்டேன், கம்பெனியில் பொருள் வந்து ரெடியாக லேட் ஆகுது, அதுதான் இதுதாங்காங்க. பாருங்கள், இந்த டக்காலிட்டி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. நீங்கள் தொழிலுக்கு வந்து 4 மாதம் இல்லை 5 மாதம் தான் இருக்கும் அதிகபட்சமாக. நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக கடை வச்சுருக்கிறேன். என்கிட்ட மூலமாக வாங்கி தந்தவங்களும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலேயாவது கடை வச்சுருக்காங்க. எங்களுக்கு இருக்க அனுபவம் உங்களுக்கு சுத்தமாக கிடையாது. ஆனால் அந்த பாம்பே சந்தோஷ் சார் வந்து என்னத்தை நினச்சாலும் தெரியல, உங்களுக்கு வந்துட்டு டீலர்ஷிப் கொடுத்துருக்காரு. அதுதான் ஒன்றுமே புரியாத புதிராக இருக்குது. எதை கேட்டாலும் மனோஜ் மூலமாக தான் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மனோஜ் வந்து சுத்தமானவராக இல்லை அப்படிங்கிறாங்க. சார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நான் எத்தனை டிகிரி படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. எத்தனை டிகிரி படித்தேன்னையா, உங்களை டீலர்னு மரியாதையாக வச்சுருக்கோம், ஆனால் நீங்கள் அதை காப்பாற்ற மாட்டேறீங்க. எங்களுக்கு எங்கள் பணத்தை கொடுங்க, இல்லையா பொருளை கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார் ரெண்டுமே முடியாது, சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்துட்டு ஒரு வீடு பீச் ஹவுஸ் வாங்கிறதுக்காக நான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் பர்சனல் பிரச்சனையா, அந்த பிரச்சனை என்கிட்ட இது பண்ணாதீங்க. பிஸ்னஸுக்காக தான் நான் பணம் தந்தேன், பணம் வந்திருக்கணும். அப்படி வரலை ஒரு வாரத்தில் அப்படின்னா, ஒரு வாரத்தில் இந்த கடையும் இருக்காது, நீனும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மனோஜுக்கு ரொம்பவே அரிச்சல் ஆகுது. ஆகா, எல்லா கடன்காரங்களும் சாப்பிட்டா இது பண்ணுறாங்க, ஒரு மாதிரிலாம் பண்ணுறான், என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது மொட்டை சந்தோஷத்துக்கு கால் பண்ணி, மொட்டை சந்தோஷம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ இருக்க வரைக்கும் நான் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன மொட்டை சந்தோஷம் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் வந்து பார்க்குக்கு வரதே சந்தோஷமாக வீட்டில் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி என்ஜாய் பண்ணிட்டு போகிறது தான். நீ நொய்யின்னு கால் பண்ணிக்கிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இப்படி ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த மொட்டை சந்தோஷத்துக்கு திமிர பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு கடன்காரங்க வராங்க. என்ன சார், ஒரு 3 நாளில் என் அக்கௌண்ட்டில் பணம் ஏறுன்னு சொன்னீங்க, 3 நாள் இன்னும் முடியலையா அப்படிங்கிறாங்க. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஒரு இடத்துல வந்து பணம் வரணும் அப்படிங்கிறாங்க. இதை தாயா நீ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்க, எனக்கு பணம் வரணும், அப்படி வரலை அப்படின்னா சரி வராது அப்படின்ட்டு இருக்கோம். கூட இருக்கிற ஆள் சொல்கிறாரு, அண்ணே இவரை நம்பி நம்ம வந்து பணம் கிடைக்கும்னு வந்தால் நம்ம மோசம்தான் போவோம். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ பணம் தரணுமோ அதை கணக்கு பண்ணி நம்ம பொருளை குறைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ், நீங்கள் பொருளை குறைக்கிங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. தம்பி, நீ எனக்கு எவ்வளோ தரணும்னு எழுதி வாங்கிட்டு தான் தந்திருக்கேன், அதுக்குள்ளே பொருள் எடுத்தால் நீ யார்கிட்ட வேணாலும் போனால் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் கால் பண்ணுறாங்க, வந்துடுறாங்க. தம்பி, நான் கை காமிக்கிற பொருளை பூரா வண்டியில் ஏற்றுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொருளை வண்டியில் ஏற்றுங்கிறாங்க. வண்டியில் ஏற்றிட்டே இருக்காங்க. அப்போ அந்த கடையில் வியாபாரம் ஸ்டாஃப் சொல்கிறாங்க, சார் ஒரே நாள் இவ்வளோ வியாபாரத்தை பிடிச்சிட்டிங்க சார் அப்படிங்கிறாங்க. டேய் வாயை மூடுறான், நான் கொடுக்குற கடனுக்கு வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, அப்போ அவங்க கடன்காரங்க போக வந்தால் கடையே இருக்காது போலையே அப்படிங்கிறாங்க. ஆஹா, இந்த அசோக் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது, இது எப்படியாவது மேனேஜ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடையை பார்த்துக்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே நிம்மதியாக மொட்டை சந்தோஷம் எண்ணில் படுத்து ஜம்முன்னு தூங்கி கிடக்குது. தொழில் நடக்கும்போது பக்கத்தில் போய் உட்காந்தா பக்கத்தில் ஆள் சொல்லுதாங்க, மனோஜ் ஏங்க வரமாட்டேறேன், இங்கே உள்ள சுகம் எங்கேயும் கிடைக்குமா, வேறு எங்கே போயிட்டுருக்க, வேறு பார்க்கு எதுக்கு போறியா அப்படிங்கிறாங்க. ஐயோ நீங்களாம் சும்மா இருக்கிறீங்க,
நீங்களும் என்னை பேச வச்சுக்காதீங்க, நான் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறாங்க. நாங்களும் பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு தாங்க வந்து தூங்குறோம் அப்படிங்கிறாங்க. யோ நீங்கள் தூங்க வந்திருக்கீங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. சந்தோஷ், யோ மொட்டை சந்தோஷ் சிந்திமியா அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க மனோஜ். யோ ஃபோன்லையும் கனவுலையும் நான் தொல்லை பண்ணதுன்னா நேரில் வந்து தொல்லை பண்ணுறேன், என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறாங்க. நீ தான் ஏன் வேணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வைக்கிறதில்ல, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஐயோ எப்படியாவது ஒரு ஐடியா சொல்லியா அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கடனால் ரொம்பவே சிக்கி தவிக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அதனால் அவர் மனோஜ் சொல்கிறாரு, உனக்கு நான் பெரிய பிஸ்னஸ் ஒன்று உருவாக்கி தந்தேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எனக்கு என்ன உருவாக்கி தந்தீங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஃபார்ம் பாய் சந்தோஷ் சார் என் பேருக்காரரை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு உனக்கு பெரிய டீலர்ஷிப் வாங்கி தந்தேன். அதை நீ ஒழுங்காக நடத்தலை. எவனாவது கடை ஆரம்பித்த புதுசில் ஒரு சொந்தமாக டபார்னு வீடு வாங்கணும்னு நினைப்பானா அப்படிங்கிறாங்க. நீ தானே ஏன் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் கமிஷன் கிடைக்கும் கூப்பிட்டு வந்தேன், நீலாம் ஏன் சுதாரிச்சிருக்கணும், உன்கிட்ட பணம் இல்லை, நீ எதுக்கு ஆசைப்பட்ற, சட்டியில் சோறு இருந்தால் தானே ஆப்பையில் வரும், உன்கிட்ட ஒரு பணமும் கிடையாது, அப்புறம் எப்படி வாங்குவேன், சப்டீலர்கிட்ட பணத்தை வாங்கி அதை கொண்டு கொடுத்தா சப்டீலர் கேட்க தான் செய்வாங்க. இப்போ கடன்னா உங்கள் அப்பா பணத்தில் கடைய ஆரம்பித்தேன், கேட்டால் எங்கள் மாமனார் பணம்னு சொன்னேன். சரி ஏதோ ஒரு பணம் வந்து நீ உழைக்காமே வந்திருக்கு, அதை வச்சு பிரயோஜனப்படுத்தி பெரிய ஆளாவான்னா இப்படி பண்ணால் அப்புறம் இப்படி தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. யோ யார்கிட்டையாவது வட்டி வாங்கிட்டு வா வாங்கி தாப்பா அப்படிங்கிறாங்க. உன்னை நம்பிலாம் 5 காசு வாங்கி தர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உன்னை என் வீட்டம்மா கரெக்டாக கொடுத்துருவா அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள் மனோஜ், உங்களை நம்பி இன்றைக்கி நிலைமையில் கடன் கொடுத்தா நான் மாட்டிப்பேன். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு நான் வந்து நம்பிக்கையாக இருக்கணும். சரி வராது, உங்களுக்கு கதையாகனா வந்து ஒரு நிற்பீங்க மனோஜ், இதான் உண்மை, அதனால் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்ன சந்தோஷம் இப்படி சொல்கிறீங்க, நீங்களே இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது, ஒரு வாரத்துக்கு நான் பணம் கொடுக்கலன்னா என் கடையும் போயிடும் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறாங்க. யார் முத்து கடை வேணுங்கிறாரா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சமாளிச்சுப்பேன், எங்கள் அம்மாட்ட போய் நான் அழுத மாதிரி நடித்தோம்னா எங்கள் அம்மா ஏதாவது பண்ணி எங்கள் அப்பாட்ட பேசி ஒழுங்கு பண்ணிடுவாங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த கடன்காரங்க தான் சொல்லிட்டு போகிறாங்க. இன்றைக்கி ஒரு கடன்காரன் வந்து பொருளை வாங்கிட்டு போயிட்டான், ஒருத்தன் ஒரு வாரம் டைம் கொடுத்து போயிருக்கான். இப்படி இருக்கும்போது நான் பணத்தை கொடுக்கல அப்படின்னா அது ரொம்ப சிக்கலாக தான் உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்லுதியா, சரி ரைட்டு பார்க்கலாம், எதுவும் ரெடியாக நான் சொல்கிறேன், ஆனால் என்கிட்ட வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் இது பண்ண மாட்டேன், நான் வேறு யாராவது சிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் ஒரு ஆளை சொல்கிறேன், அங்கே போய் பாருங்கள், என் பேரை சொல்லாதாங்க, பணம் கிடைக்காது, நான் ஏற்கனவே அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்கல. ஏன்னா அவர் வந்து கரெக்டாக ஒரு பாருக்கு வருவார், அந்த பாரில் உட்காந்து சரக்கு போட்டு சாப்பிட்ல, நீங்கள் சாப்பிடும்போது நீங்களும் அவர் டேபிளில் உட்காருங்க, நான் அடையாளத்தை சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வந்து என்னார் இப்படி இருப்பார் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த டேபிளில் மட்டும்தான் உட்காருவார், அவரை யார்கிட்ட கேட்டாலும் சப்ளை பசங்க சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு, அந்த டேபிளில் உட்காந்து அவர் மாதிரியே பேசணும், பேசி உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா எவ்வளோ நாளும் செய்வார். நான் ஒழுங்காக அவர்கிட்ட கடன் கொடுக்கல, அகலக்கால் வச்சேன், கிழிஞ்சி போச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட பார்க்கில் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அவர் சொல்லுதுன்னா இருக்குல்ல, சாயந்தரம் 6 மணிக்கு எனக்கு கால் பண்ணேன், என்ன நான் இங்கேருந்து வேலையை முடிச்சு வீட்டுக்கு போகிற மாதிரி போயிடுவேன், திடீர்னு அர்ஜென்ட் மீட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணால் வீட்டை விட்டு வெளில வருவேன், அவன் காரில் கூப்பிட்டுக்கு நேராக பார்க்கு போகிறோம், அவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாம் பண்ணுறோம், அவர்கிட்ட அப்படி ஜாலியாக பேசி அப்படி பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி நீ காட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. போனோடனே பார்க்கில் போய் உட்காந்துருக்காங்க, அவர் இன்னும் வரலை. அப்போ சப்ளை பையன்கிட்ட கேட்குறாங்க, அவர் வந்தால் சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. சார் அவர்கிட்ட ஏதாவது நம்மகிட்ட பேசணும், டென்ஷன் ஆகிட்டாருன்னா ஏதாவது கோவப்படுவார் சார் அப்படிங்கிறாங்க. நீ கண்ணை மட்டும் காமியா அப்படிங்கிறாங்க. ரைட் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அவர் வந்துடுறாரு, சப்ளை பையன் என்ன பேரில் அவர் தான், அந்த டேபிள் தான் அப்படிங்கிறாங்க. நேரம் அந்த டேபிளில் உட்காந்துட்டு சந்தோஷ் பயங்கரமாக ஆர்டர் பண்ணது, அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு உடனே அவர்கிட்ட பேச்சு கூடியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 டோஸ் போட்டால் தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை ஊற்றுறாங்க. ஊற்றி மனோஜ் அடிக்கிறாரு. அப்போ அவர் வந்தாலும் எதுவுமே பேச்சு கொடுக்காம சாப்பிட்டுட்டே இருக்கார். உடனே மட்டும் சந்தோஷம் சொல்கிறாரு, அவர் எத்தனை பங்கு போடுறாரோ அத்தனை பங்கு நீ போ, அப்படின்னா தான் பதிலுக்கு பதில் பேச முடியும், எப்படியாவது லாய்க்கு பண்ணி உங்கள் கஷ்டத்தை நீங்கள் எதுக்கு மொத்தமாக பணத்தை வாங்கி நம்ம செட்டில் பண்ணிவிட்டு இது பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு 10 கான் புக் அடிக்கார், இங்கே மனோஜும் 10 கான் அடிக்கார், சந்தோஷம் 10 அடிக்கார், இங்கே எல்லாருக்குமே ஃபுல் பூஸ்ட் ஆகிடுது. இங்கே மனோஜுக்கு ரேகையே தெரியலை, இங்கே மறந்துருந்தார், அவர் கூட 2 டோஸ் போட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. இங்கே சந்தோஷம் மனோஜும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ அதில் பார்வையில் பையன் நேரம் ஆயிடுச்சு வெளில கிளம்புங்க அப்படிங்கும்போது
காரை நம்ம ஓட்ட முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது, ஒரு ஆட்டோ பிடியா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி சந்தோஷ் சார் வீட்டில் இறங்கிறாரு. உங்கள் வீட்டு அட்ரஸ் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அட்ரஸ் மறந்துட்டு, ஆனால் எங்கள் அம்மா வீடு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த வீட்டில் நீங்கள் இல்லையா அப்படிங்கிறாங்க. அங்கேயும் இருப்பேன், அதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லி அங்கே இறங்குறாரு. உடனே ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, இறங்கி போகிறீரு, ஆட்டோவுக்கு காசு கொடுக்காம போகிறீரு அப்படிங்கிறாங்க. என் காரில் இதுக்கு வந்து நான் உங்களுக்கு வாடகை தரணும், என் காரில் தான் வந்து இறங்குனேன் அப்படிங்கிறாங்க. நல்ல இருக்குது, நான் தானே எங்கள் கார் டிரைவர், ஒழுங்கா திட்டுதாயா அப்படிங்கிறாங்க. உடனே காசு கொடுத்துட்றாரு. ஓ, நான் டிரைவர் வச்சுருக்கணும், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு அவர் ஏறி போகிறாரு. கார் வந்து அந்த பார் முன்னாடி நிற்குதுன்னே மறந்துட்டார். நான் ஃபுல் டோஸு. நேராக வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ இன்றைக்கி கதை என்ன ஆகுதுன்னாக்கா, ரவி வந்து நைட் டியூட்டி, அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நைட்டு சமைச்சிட்டு அங்கேயே தங்கிக்கிறேன்னு ஸ்ருதியிலே சொல்லிட்டாங்க. ஸ்ருதி எப்பவும் போல் ரூமில் வந்து தூங்கிட்டாங்க நேரத்தோடு. அப்போ வந்து கதவு திறந்தே இருக்குது. ரோகிணி ரூம் போகிறதுக்கு பதிலாக இங்கே வந்துட்டு ஸ்ருதி ரூமுக்கு போயிடுறாங்க. ஸ்ருதி பெட்லேயும் படுத்துடுறாங்க. ஸ்ருதி திரும்பி பார்க்குறாங்க. ஓ, மனோஜ் வந்துட்டானா, நைட்டு வரமாட்டான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் தூங்கிறாங்க. டயத்தில் வந்து ஸ்ருதி மேலே லைட்டாக டச் பண்ணுறாங்க. இது டச் பண்ணோன்னே இது யார் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறாங்க. இது மனோஜ். இங்கே ரோகிணி மனோஜ் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரூமில். இங்கே மனோஜ் வந்ததே தெரியாது. அந்த ஆளை மனோஜ்னு தெரிஞ்ச உடனே ரோகிணிக்கு ஸ்ருதிக்கு சரியான கடுப்பாயிருது. நேராக போகிறாங்க. இங்கே போய் அடுப்பாங்கல்லில் போய் பார்க்குறாங்க. அங்கே சோத்தாப்பு இருக்குது. சோத்தாப்பு எடுத்து வராங்க. வந்து மனோஜை பொழந்து கட்டுதாங்க. இங்கே பூசை தாங்க முடியாமல் அட்டையப்பான்னுட்டு தெரிச்சு ஓடி காலுக்கு வராங்க. எல்லோரும் சவுண்டு கட்டணும்னு வராங்க. இங்கே ஸ்ருதி கையில் வசமான ஆப்பம் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஸ்ருதி விடு, என்னாச்சு அப்படிங்க. என்னாச்சா, ஏன் ரூமுக்குள்ள வந்து படுத்து கிடக்காரு, எனக்கு இவ்வளோ திமிரு இருக்கும் இந்த மனோஜுக்கு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. மனோஜ் ஃபுல் போதை. இதை பார்த்தோன்னே ரோகிணி, என்ன மனோஜ் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி நீ எதுக்கு என்னை வந்து ஓரம்பு கூப்பிடுது அப்படிங்கிறாங்க. நான் முன்னே பார்க்க ஸ்ருதி மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி 4 வாங்குறாங்க. உடனே ஆளுக்கு மனோஜ் மேலே கை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை, வாயை மூடு, அவன் எந்த மாதிரி நிலைமையில் இருக்கான், நீ இப்போவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, ஒழுங்கு மரியாதை பேர் விஜயா அப்படிங்கிறாங்க. விஜயா மனோஜ் மேலேயும் கடுப்பில் போயிடுறாங்க. இந்த ஸ்ருதியை எப்படியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏற்கனவே அந்த பிள்ளை தெரியாமல் பேசும். இந்த மனோஜும் தேவையில்லாத வேலை பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி விஜயா நினச்சிட்ருக்காங்க. இங்கே மனோஜை ரொம்ப சங்கடப்பட்டு இழுத்து கொண்டு போயிடுறாங்க ரோகிணி. மனோஜ், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி என்னது பேசுதா அப்படின்னு, ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளுக்காங்க. வெளுத்து ஒரு குடம் தண்ணியை வந்து மனோஜ் மேலே ஊற்றுறாங்க. உடனே ஊற்றுனோன்னே தெரிஞ்சது. ரோகிணி, ஏன் நீ தண்ணி ஊற்றுற, நைட்டுக்கானே தண்ணி ஊற்றுறேன் அப்படிங்கிறாங்க. அறிவில்லை உனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீ இதுக்கு ஸ்ருதி ரூமில் போய் தூங்கின அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ரூமில் போய் தூங்கினா நான் இங்கே தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நடந்தது எதுக்குன்னா தெரியாது அப்படிங்கிறாங்க. தெரில அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இவ்வளோ போஸ்ட்டில் இருக்கியே, எப்படி நீ கார் ஓட்டு வந்த அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், நான் தான் ஓட்டு வந்தேன். இல்லை நம்ம கார் டிரைவர் தான் ஓட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், என்னத்தை உளம்புறீங்க, நம்மளுக்கு ஏது கார் டிரைவர் அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன கார் டிரைவர் இல்லையே அப்படிங்கும்போது ரோகிணி அதெல்லாம் கடுப்பில் கதை திறந்து வெளில போய் பார்க்காங்க. காரைக்காங்கள. மனோஜ், காரைக்காங்கள என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா, பார் முள்ள விட்டுட்டு ஆட்டோவில் வந்து இறங்கிட்டேன் போல், இப்போ வந்து கார் அங்கே தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி மொட்டை சந்தோஷுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. மொட்டை சந்தோஷோட ஒய்ஃப் வந்து ஃபோனை கட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு தூங்க சொல்லிடுறாங்க அவங்கள. அப்போ கார் அங்கே தான் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி, கார் வந்து பார் முன்னாடி நிற்கும் போல் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், பாரில் போய் நீங்கள் வந்து சரக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அந்தளவுக்கு உங்களுக்கு திமிரு ஆயிடுச்சா, இல்லை அந்தளவுக்கு வருமானம் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ரோகிணி அதையும் கேட்குற, கடன் ஓவர் ஆயிடுச்சு, எப்படியாவது ஒரு கடன் வாங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே போனேன் அப்படிங்கிறாங்க. அங்கே போனால் யார் கடன் தருவா, நீ தான் கடன்காரனாவ அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே ஒரு பெரிய ஃபைனான்சியர் வந்து சாப்பிட வருவார், சரக்கு சாப்பிட வருவார், அவர்கிட்ட அப்படி பேச்சு கொடுத்து பணத்தை வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் மொட்டை சந்தோஷம் நாங்கள் கூப்பிட்டு போனார் அப்படிங்கிறாங்க. நீ என்றைக்கு மொட்டை சந்தோஷத்தை வந்து நீ விலகுதியோ அனைத்து நீ உருப்பிடுவ அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு நான் அந்த மொட்டை சந்தோஷத்தை கலத்தி விட்டுறேன், பணம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம கதை முடிஞ்சு போகாமல் எதுக்கு அப்படிங்கிறாங்க. அதானே அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க, நான் ஏதோ ஒரு வழி பண்ணி இந்த கடனை அடைக்க பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உண்மையிலே நீ மனைவியாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும், உங்கள் வீட்டில் பணத்தை வாங்கி தரேன்னு சொல்லதை பற்றியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கே சொன்னேன், ஏதாவது ரெடி பண்ணணும்னு சொன்னதை தவிர்த்து இது பண்ணல, நம்ம கடை பத்திரத்தை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க.
ரோகிணி கடை பத்திரமா இல்லை, நான் ஏற்கனவே அதை வச்சு கடை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதையும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ரோகிணி பிஸ்னஸில் எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ என்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க மனோஜ். மனோஜ் எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் திருன்னு முழிச்சுன்னு இருக்காரு. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில், ரோகிணி எந்த மாதிரி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.